ஹன்யாங்டாலா எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் யுவர் அண்ட் நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக் குக்கான ஒரு நியூ ஒன் ஷாட். பவளமல்லியை கட்டிக்கவா. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கீழே இருக்க கேப்ஷன் தான் மேட்ரே. மாஃபியா மாமா சிப் அடிக்ஷன். என்னடா ஒரு மார்க்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் இருக்கும். ஸோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நீங்கள் கரெக்டான சேனல் தான் வந்திருக்கீங்க. ஃபார் யுவர் தான். நான் ஜானு தான். என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் வந்துட்டு ரொமான்ஸ் இல்லை, ரொமான்ஸே பத்தல, இன்னும் நிறைய ரொமான்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? லைக் லியோ பார்க்கணும். அதான்டா லியோ வந்துட்டேன். ரொமான்ஸ்னால் அது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிலடா. இருந்தாலும் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. ரொமான்ஸ் இருக்கோ இல்லையோ, வார்னிங்காக இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை எங்கே எப்படின்னா மாறும் இல்லையா? ஸோ அதனால தான். ஓகேடா. இப்போ எந்த இன்ட்ரோலாமா ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு பெரிய ரேசிங் கிரவுண்ட் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே பைக் ரேஸ் நடக்க போகுது. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே பைக் வச்சு நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் நியூவான டிஃப்ரெண்ட்டான பைக்ஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ரேஸும் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எல்லோரும் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே பைக்லாம் எப்படி இருக்குது அப்படி செக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஒரு பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காரு எல்லாம் ஓகேவா இருக்கா இல்லையான்ட்டு. அப்போன்னு பார்த்து ஜேகேக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ ஜேகேயோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. ஹலோ ஜேகே, எங்கடா இருக்க? பா நான் வீட்டில் தான் இருக்கேன். அடா போய் சொல்கிறியா? உங்கள் அம்மா எல்லாமே சொல்லிட்டா. நான் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சோடனையும் நீ நான் ஊரை சுற்ற போயிட்டியா? ஆமாம், நான் வெளியே தான் இருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் என்னோடய ட்ரீம் ரேஸ். இதில் எப்படியாச்சும் நான் வின் பண்ணி ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ. வெளியே நிறைய பிரச்சனை இருக்குது. உனக்கு எதாவது ஆகிடும். அப்பா வர வரைக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும், புரியுதா? நான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த மாதிரி கிடையாது. எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க சொல்கிறீங்க? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்னோடய ஃப்ரீடம் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கண்டிப்பாக ரேஸில் வின் பண்ணுவேன். நான் வைக்கிறேன் ஃபோனு. சாரி உங்கள் பேச்சு மீறினதுக்கு. பட் எனக்கு என் ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேயோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ ஜேகே பாட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எல்லா பைக்ஸும் அப்படியே வந்து அந்த ட்ராக்கில் நிற்குது. இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸோட நேம் அப்புறம் பைக் நம்பர்லாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து ட்ராக்குள்ளே கன் சவுண்டோட நிறைய கார் உள்ளே வருது. ஸோ பிளாக் கலர் கார். ஸோ 2-3 காருங்க அப்படியே ட்ராக்குள்ளே வந்து இப்படி நிற்குது. இப்போ காரை ஓப்பன் பண்ணிவிட்டு தாங்க பாட்டுக்கு நேராக ஜேகே கிட்ட வராரு. ஸோ ஜேகே ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு இருக்கனால ஜேகே யாருன்னு தெரியல. அங்கே நிறைய பேர் அப்படியே ஹெல்மெட் வேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, இங்கே யார்? ஜான் ஜாங்குக் அப்படின்றாரு. ஸோ எல்லோரும் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே வந்து பைக்கில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ தாங்க பாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜேகேவை ஹிப்பை பிடிச்சி அப்படியே அந்த பைக்லேருந்து இறக்கி வைக்கிறாரு. ஹாட்டே விட்ரா லூசு பயலே. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ பின்னாடி 2-3 ஆளுங்க வந்துட்டு ஜேகேவை பிடிச்சி அப்படியே காருக்குள்ளே வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ தாங்க பாட்டுக்கு போயிட்டு டிரைவர் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்கார்றாரு. ஆனால் ஜேகே கத்திக்கிட்டே தான் இருக்காரு. இந்த யாரா நீங்கள்? எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் இரு அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ தாங்க வந்துட்டு அவரோட கன் எடுத்து அப்படியே ஜேகேயோட வாயில வச்சுட்டு, இதோ பாடுறா, இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன்னு வையன், ஒரே ப்ரெஸ் தான், ட்ரிகர் அழுத்தி புல்லட்ஸை வாய்க்குள்ளே இறக்கிடுவேன், மூடிட்டு வா அப்படின்றாரு. ஸோ ஜேகேவா, என்னடா என்ன மிரட்டுறியா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன். நீங்கள் பாரு, உங்கள் அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அப்பா பார்த்து பயப்படுறாள் நான் கிடையாது. எனக்கு உங்கள் அப்பா பிடிக்காது. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு வேலை முடிய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சோடனே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கிற, புரியுதா உனக்கு? என்ன சொல்கிற? ஒரு வாட்டி தான் சொல்வேன், திருப்பிலாம் சொல்ல முடியாது. என்ன நினச்சிட்ருக்க? நீ என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளா நீ? ஆமாம், பெரிய ஆள் தான். நான் போ. என்னடா உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை இருந்தால் 2 பேரும் சால்வ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏன்னா என்ன கூப்பிட்டு வரீங்க? எனக்கு எவ்வளோ பெரிய ரேஸ் தெரியுமா? என்னோடய ட்ரீம் ரேஸ் தெரியுமா? என்னை விட்டுரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகே பாட்டு கிளம்ப போகிறாரு. அங்கே 2 பேரும் அப்படி சைடில் உட்காந்துருப்பாங்க. தாங்க பாட்டுக்கு, ஏய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, உனக்கு பிடிச்ச உட்காருவீங்கடா அப்படின்றாரு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஜேகேவை பிடிக்கிறாங்க. ஸோ ஜேகே 2 பேரும் போட்டு அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. தலை பாருங்க தலை,
அண்ணி எங்களை போட்டு அடிக்கிறாங்க. யார் அண்ணி? நான் உனக்கு அண்ணியா? போடா பண்ணி அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு நல்லா அடிச்சிட்ருக்காரு. என்னடா சத்தம்? அதில் எங்களால் முடியாது, நாங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க. சரி காரு கீழே ஹேண்ட் கஃப் இருக்கும் பாரு, எடுத்து மாட்டு அப்படின்றாரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த ஆளுங்க வந்துட்டு ஹேண்ட் கஃப்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே ஜேகே அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. டே விட்றா. ஐயோ டே, பின்னாடி கிளாத் இருக்கும் பாரு, எடுத்து வாயில் சொருகு அப்படின்றாரு. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தயாங்க அப்புறம் மற்ற ஆளுங்களாம் நேராக வந்துட்டு தயாங்கோட பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சிட்டிலேருந்து தூரமாக கொஞ்சம் டவுன் சைடு வில்லேஜ் சைடு அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஜேகேயோட அப்பா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரா. ஸோ அதனால தான் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அட் லாஸ்ட் இப்போ வீடும் ரீச் ஆகிட்டாங்க. தாங்க அப்படி ஜேகே காருக்குள்ளேருந்து இறக்கி அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கை தனியாக கால் தனியாக அப்படியே கட்டி போடுறாரு பெட்டில். என்ன பண்ண போகிறா? ப்ரே பண்ண போறியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பார்த்தா அப்படி தெரியுது உனக்கு. நீ வீட்டில் இருந்தாலே தப்பிச்சு வந்துடுவேன். இதில் வேறு நான் உனக்கு கிட்னாப் பண்ணியிருக்கேன், அதனால தான் கை காலெலாம் கட்டி போடுறேன். நீ எங்கேயும் ஓட விடாது, இங்கே தான் இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் நான் ஓட மாட்டேன், நீ ரிலீஸ் பண்ணு, எனக்கு இந்த மாதிரி கட்டி போட்டால் பிடிக்காது, ரிலீஸ் பண்ணுறா அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு ஒரு மாதிரி அசைகிறாரு. ஸோ அசையும் போது ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு க்ராப் டாப் தான் போட்டிருப்பாரு. ஸோ அசைஞ்சதுனால லைட்டாக ஹிப்பு தெரியுது. என்னடா பண்ணுற? பார்த்தா தெரியல, கையில் கட்டி போட்டிருக்கல ரோப்பு, அதான் அவுக்க ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? நான் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நான் பண்ணுவேன். பண்ணாதடா, ஒரு மாதிரி ஆகுது. ஏன்டா நான் கட்ட ஊற்றா ஏன்டா உனக்கு ஒரு மாதிரி ஆகுது? என்ன இது நல்லா ஹிப்பு தெரிஞ்சா? ஹிப்பா அப்படின்ட்டு ஜேகே பார்க்குறாரு. நீ ஏன்டா ஹிப்பை பார்க்குற? என் கண்ணை பார்த்து பேசுகிறா. இப்போ தயாங்க அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே ஜேகேயோட ஃபேஸை மட்டும் பார்க்குறாரு. யாரு கேட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன்? நான் யாரடா கேட்கணும்? ஏன் இஷ்டம், நான் என்ன ட்ரெஸ் வேணால் போடுவேன் அப்படின்றாரு. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் க்ராப் டாப் தான் போட்டிருக்காரு. என்ன கேட்கணும்? என்னை கேட்டு தான் இதுக்கப்புறம் நீ ட்ரெஸ்ஸை போடணும், புரியுதா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே சுற்றுற வேலை வச்சுக்காது, எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்னடா? தள்ள முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ என்னடா சொல்கிற? நீ தான் சொன்னியே என் பர்மிஷன் இல்லாமல் நான் தொட மாட்டேன்னு. இப்போ என்ன சொன்னேன்? தொட மாட்டேன்னு தான் சொன்னேன், நான் இப்போ தொட மாட்டேன்னு சொல்லி. வேணாண்டா, அங்கே மட்டும் கை வச்சா நான் கொண்டுறேன். ஆல்ரெடி நீ எனக்கு கொண்டுட்டியடா. ஐயோ இப்போ அது அங்கே கர்வ்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு பாரு. வேணாண்டா, வேணாம், எனக்கு வேணுமே, எனக்கு வேணும் அப்படின்ட்டு தயாங்க போயிட்டு அப்படியே அந்த ஜேகேயோட ஹிப்பை தொடுறாரு. ஸோ ஜேகேக்கா அப்படியே ஒரு மாதிரி கூசுது. அப்படியே ஹெட்டை அப்படியே மேலே பண்ணி ஒரு மாதிரி சின்னுங்கிறாரு. ஸோ தயாங்கோட அந்த கோல்டு ஃபிங்கர்ஸ்லாம் அவரோட ஹிப்பில் அப்படியே டச் ஆகிட்டுருக்கு. சாலம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயேட்ரா. மாட்டேன், எடுக்க மாட்டேன். அங்கே பாரு, அப்படியே அந்த ஒரு குழந்தை நல்லா இருக்குதுல்ல அப்படின்ட்டு அப்படியே தயாங்க பாட்டுக்கு பிஞ்ச் பண்ணுறாரு. என்னடா ஏன்டா கிள்றப்போ? அது ஆனால் சும்மா தான். இதுக்கு மேலே நீ பண்ணு வச்சுக்கோங்க, நாளை தான். சரிடா அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஹிப்பு கிட்ட அவர் ஃபேஸ் கொண்டு போகிறாரு. என்னடா பண்ண போகிற? அது ஒன்றும் இல்லை சொல்லும், அழக ரசிக்கணும், புரியுதா? ரசிச்சுட்டு அதுக்கு தேவையான பரிசும் நம்ம கொடுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, அதுக்கு நீ என்னடா பண்ண போகிற? முத்தா கொடுக்க போகிறேன். அதுவும் எங்கடா கொடுக்க போகிற? வேற எங்க, என் பவழ மல்லிக்கு தான். பவள மல்லியா? இப்போ சொன்னண்டா அப்படின்னு தாங்க பாட்டுக்கு போய் ஜேகேயோட ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜேகேக்கு ரொம்ப கூசுது. அப்படியே அவர் ஹெட்டை பேக்கில் சாச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இதுக்கே ஃபீல் ஆகிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. அது எப்படின்னா நான் விட்டுட்டு போக முடியும்? பவழ மல்லிவா நான் வேணும்னு கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, நீ போ.
அங்கே பாரு, அது என்னை பாகுது. ஆ நான் சரி பண்ணும், என்னை ரிலீஸ் பண்ணு. இப்போ என்ன சரி பண்ணணுமா? நானே சரி பண்ணி விடுறேன். அப்படியே தாங்க பாட்டுக்கு போயிட்டு ஜேகேயோட அந்த க்ராப் டாப் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹிப் தெரியாத மாதிரி அப்படியே சரி பண்ணி விடுறாரு. சரிடா, நீ ரெஸ்ட் எடு, நான் மார்னிங் வரேன். அது வரையும் என் பவழமல்லி நல்லா பார்த்து சரியா? ஆ நீ போடா அப்படின்னு தாங்க பாட்டுக்கு சொல்லி கிளம்பிடுறாரு. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஜேகேயோட அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு ஜேகே தாங்க தான் கிட்னாப் பண்ணியிருக்காருன்ட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் ஜேகே அந்த தாங்க தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் தாங்க பாட்டுக்கு இப்போது ஒரு மாஃபியா மீட்டிங் மாதிரி அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லா ஆளுங்க அப்புறம் தாயாங் எல்லோரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மார்னிங்கே கட்டெல்லாம் அப்படியே அவுத்துருப்பாரு. பிகாஸ் ஜேகே ரொம்ப நல்ல புள்ள பிஹேவ் பண்ணியிருப்பாரா. ஸோ அதனால் கட்டெல்லாம் அவுத்துருப்பாரு. இப்போ ஜேகே வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருக்காரு. தயாங் வந்துட்டு மாஃபியா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா ஜேகே தான் அப்படி பாத்திரத்தெலாம் போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. தயாங் இப்போ அப்படியே ஜேகே பின்னாடி வந்து பேக் சைடு வழியா ஜேகேயோட இப்போ அப்படியே கிராப் பண்ணுறாரு. டே என்ன பண்ணுற? கையாடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரில, பசிக்குது, சமைக்க போகிறேன். பசிக்குது, சமைக்க போறியா? டே என்னடா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் பவளமல்லி மட்டும் கூட. நான் கொடுக்க முடியாது. ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னு தாங்க பாட்டுக்கு போயிட்டு ஜேகே முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு, டே இங்கே என்னடா பண்ணுற? என் பவளமல்லியை சைட் அடிக்கிறேன். ஏஞ்சிக்கூடா. மாட்டேன். இப்போ பாரு, டைரெக்டாக ஐ கான்டாக்ட் எனக்கும் என் பவளமல்லிக்கும். டே இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரி, யாரை கேட்டு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன்? அதுவும் மாஃபியா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன், வேணும்னு பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் பண்ணுறேன், என்ன அப்படின்னு சொன்ன உடனேயும் தாங்க அப்படியே ஜேகேவை கிச்சன் கவுண்டரில் அப்படியே உட்கார வச்சுட்டு, ஓ வேணுன்ட்டுலாம் பண்ணுவியா? என்னடா? சரி இப்போ பண்ணு. என்ன பண்ணணும்? என்னை செடியூஸ் பண்ணல, இப்போது தனியாக தானே இருக்கிறோம், இப்போ பண்ணு. நான் மாட்டேன், நீ தள்ளிப்போ. ஏய் அன்றா, டே தள்ளுடா. அப்படின்னா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நான் கொன்றுவேன். ஓ உனக்கும் வீக்னஸ் இருக்கா? எனக்கு என் பவளமல்லி வீக்னஸ்னா உனக்கு நான் பார்த்தாலே வீக்னஸா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ பார்த்தா நான் ஏன் வீக்காக போகிறேன்? அப்போ வீக்காக மாட்டேன். மாட்டேன். என்ன பாடுறா? மாட்டேன் அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு தலை கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஆறுடா. நான் மாட்டேன், நீ தள்ளு. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் சமைக்கவே இல்லை, நீ போ அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு போகிறாரு. அப்போ தாயம் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்து, சமைக்க போறியா? ஆமாம். சரி இப்போ சமைச்சுக்கோ. சரி. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? ஆறா உனக்கு பாசம்லாம் இருக்கா? ஏன்டா அது எப்படிடா, ஒன்றா இருக்கிறோம், தனியாக எப்படி சமைச்சு சாப்பிட முடியும்? உனக்கு வேணா சொல்ல, உனக்கும் சேர்த்து சமைக்கிறேன். சரி எனக்கும் சேர்த்து சமை. அப்புறம் உள்ள பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறியா? ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு போயிட்டு சமைக்கிறாரு. சரி ஒரு நிமிஷம். என்னடா? சமைக்கிறதுலாம் அப்புறமா சமைச்சிக்கோ, இப்போ என் கூட ஒரு நிமிஷம் இல்லவா அப்படின்னு தாங்க பாட்டுக்கு ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னடா? இந்தா இது வேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு டிஷர்ட் கொடுக்குறாரு. எதுக்குடா அது? அது வேறு ஒன்றும் இல்லை, நீ நடக்கும் போது, குனியும் போது, அசையும் போது எது பண்ணாலும் இப்போ எனக்கு தெரியுது. அது ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்குதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே நான் கூட உன்னை குனியை வச்சு போட்டுருவேணுன்னு பயமாக இருக்குது, அதனால தான். என்னடா சொல்கிற? இல்லை இல்லை போட மாட்டேன், இப்போலாம் அதுவும் போட மாட்டேன், பயப்படாத. அதுக்கு தான் அதெல்லாம் நடக்க கூடாது இல்லையா, அதுக்கு தான் டிஷர்ட் கொடுக்குறேன், இதை வேர் பண்ணிக்கோ. சரி கூட, நான் போய் வேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு போயிட்டு அந்த டிஷர்ட்டை வேர் பண்ணிட்டு வராரு. இப்போ ஓகேவாடா? ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாங்க பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஜேகே அகெயின் கிச்சன் தான் போயிட்டு அப்படியே சமைச்சிட்ருக்காரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே சமைச்சலாம் முடிச்சுட்டு அப்படியே வராரு. டே தாயாங், இந்தா பாட்டி இருக்காங்கன்னு சொன்னி அவங்களுக்கு போய் கொடு
அப்படின்றாரு. ஸோ தயாங் அப்படி அந்த ஃபுட்டை வாங்கிட்டு நேராக பாட்டியோட ரூம் தான் போகிறாரு. அங்கே பாட்டி வந்து உக்காண்ட்ருக்காங்க. ஸோ தயாங்க தான் போய் ஃபீட் பண்ணி ஆகணும். பாட்டியால் வந்துட்டு சாப்பிட முடியாது. ஸோ தயாங்க தான் ஊட்டி விடணும். ஸோ தயாங்க பாட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாட்டிக்கிட்ட போய் பேசிட்டு அப்படியே வராரு. ஸோ ஜேக்கு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சுரா? ஒன்றும் இல்லை. பாட்டி என்ன தனியாக இருக்காங்க? அதுவா, அவங்க மோஸ்ட்டாக யாரோட பேச மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ தயாங்கும் ஜேக்கியோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாஃபியா மீட்டிங் தான். இதோ பாரு, நீ என் பையனை தூக்கிட்ட, அதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இதோ பாருங்க அங்கிள், நான் சும்மாலாம் தூவலை. இந்த கேம் ஆரம்பித்தது நீங்கள், நடத்திட்டு இருக்கிறது அவன், முடிக்க போகிறது நான். டேய், என் பையனை திருப்பி கொடுறா. கொடுக்குறேன் அங்கிள், நான் வச்சுக்க போகிறேன், கொடுத்துட்றேன். ஆனால் நீ ஒரு சைனை போடு, திருப்பி கொடுத்துட்றேன். சைன்லாம் போட முடியாதுடா. அங்கிள் அப்போல்லாம் சொல்ல விடாது, புரியுதா? பையன் என்கிட்ட இருக்கிறான், யோசிச்சு சொல்லு. ஃபேமிலி ஷேரு பொதுவாக தானே இருக்கணும், சொல்லு. ஏதோ எங்கள் அம்மாவோட அண்ணாவாக போயிட்டா, அதனால் பேச்சுவார்த்தை தான் இருக்குது. ஆனால் நீ மட்டும் லிமிட்டை க்ராஸ் பண்ணன்னு வையான், ஒருத்த அறுத்து போட்டு வேறா போச்சுன்னு போயிட்டே இருப்பேன். என்னடா மிரட்டுறியா? இல்லை அங்கிள், நான்லாம் மிரட்டல. பையன் இருக்கிறான், யோசிச்சு பண்ணு. சரிடா, இப்போ நான் சைனாக வேணும், போடுறேன் அப்படின்ட்டு ஜேக்கியோட அப்பா அப்படியே அவங்க ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், நிறைய சைன் போடுறாரு. போதுமா, என் பையனை கொடுத்துரு. பரவாயில்ல அங்கிள், பையன் அவ்வளோ பாசமா உனக்கு? டேய், என் பையனை திருப்பி கொடுத்துரு. சரி, இன்னைக்கு ஈவினிங் உன் பையன் உங்ககிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது ஜேகே தான் பாட்டி ரூமுக்கு வெளியே நின்று அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ பாட்டிக்கெல்லாம் தெரியுது ஜேகே தான் பார்த்துட்ருக்காருன்ட்டு. டே ஜேகே கண்ணா உள்ளவா அப்படின்றாங்க. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே போகிறாரு. பாட்டி வாடா உள்ள அப்படின்ட்டு கூப்பிட்டு ஸோ ஜேகே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன எட்டி பார்த்துட்ருக்க? அதுவா, நீங்கள் பேச மாட்டிங்களாமே, அதனால தான். யார் சொன்னா நான் பேச மாட்டேன்னு? தயாங்க தான் சொன்னார். அதெல்லாம் நான் பேசுவேன். சரிடா, என்ன உங்கள் மாமா உன்னை தூக்கிட்டு வந்துட்டான் போல். மாமாவா? என்னடா அதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? உன் மாமாடா, உன் அத்தை பையன். என்ன சொல்கிறீங்க பாட்டி? அப்போ என் அப்பா சொல்லிட்டு இருந்த பர்சன் இவரா? என்னடா சொன்னான் உன் அப்பா? அதுவா, இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, இவர் சரியான ரவுடியா அப்படின்னு நிறைய சொன்னார். என் பேரன் அப்படி நிறைய சொல்லியிருக்கானா? வரட்டும். அப்போ பாட்டி நீங்கள் தான் என்னோட நிஜ பாட்டியா? ஆமாண்டா. உன் அப்பா என்ன கூட சொல்லி வளர்க்கலையா? என்ன கூட உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டானா? ஐயோ பாட்டி, அவர் சொல்லியிருக்காரு, ஆனால் ஃபோட்டோஸ் எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் என்னால் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சாரி பாட்டி அப்படின்னு போய் ஜேகே அவங்க பாட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பரவாயில்லடா விடு, உங்கள் அப்பா கொஞ்சம் அப்படி தான், கோவம் வந்துட்டா இந்த மாதிரி தான் லூஸு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஆமாம் பாட்டி, அவர் கொஞ்சம் லூஸு தான். இப்போ பாட்டி வந்து ஜேகேக்கு நிறைய கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. பாஸ்டில் நடந்த விஷயம், தாயங்கோட அப்பா அம்மா யார், எப்படி ஃபேமிலி பிரிஞ்சிச்சு, தாங்க எப்படி மாஃபியாக்குள்ளே வந்தார் அப்படின்ட்டு நிறைய கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. தாங்க வந்துட்டு அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா ஜேகேவை காணும் ரூமில். ஸோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு. ஸோ அட் லாஸ்ட் அவர் ரூமுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஜேகே அப்படியே பெட்டில் உக்காந்துட்ருக்காரு. ஸோ அகெயின் அதே க்ராப் டாப் போட்டு தான் உட்காந்துருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்காங்க? மாமா அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு தேவங்கிட்ட நிற்கிறாரு. ஆமாவா? ஆமாம் மாமா. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? என் அத்தை பையன் தானே நீ? இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? பாட்டி தான் சொன்னாங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. சரி வா போகலாம். எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகணும். இதுதான் என் வீடு. டேய், நான் விளாட்றியா? உன் வீட்டுக்கு போகணுவா? நான் வரல. என்ன? ஆடா, உங்கள் அப்பா எல்லாம் செய்யணும் போட்டான், நான் வேலை முடிஞ்சிச்சு, நீ வா.
கிளம்பணும். போய் ரெடி ஆகிட்டு வா. நான் போகல, நான் உன் கூட இருக்கேனே. என்ன விளாட்றியா? நான் ஏன் மாமா விளாட போகிறேன்? நான் சீரியஸாக சொல்கிறேன். ஐம் இன் லவ் வித் யூ. என்னது லவ்வா? ஆமாம் மாமா, லவ் தான். இதோ பாடுறா, இது ஏதோ வயசு கோளாறு போல். எனக்கு என்னவோ மேலே லவ்லாம் இல்லை. என்ன அப்படி சொல்கிற? அப்போ லவ் இல்லாமல் தான் பவழமலையெல்லாம் தொட்டியா அப்படின்ட்டு சுஜய்க்கு அப்படி ஹிப்பை காமிக்கிறாரு. ஏடே என்ன பண்ணுற? மாமா பிடிக்கலையா உனக்கு? எனக்கு எதுவுமே பிடிக்கல. டே மாமா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன் மேலே லவ் வந்துருச்சு. எனக்கு ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல் இருக்குது. உன் கூட நிறைய குழந்தை பெற்றுக்கணும் போல் இருக்குது. உனக்கு எதுவுமே வேண்டாமா? எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக. கல்யாணம், குழந்த, லவ்வு, மயிறு எதுவுமே வேணாம். என்னடா அப்படிலாம் சொல்லாதடா, ரொம்ப லவ் பண்ணுறேன். சரி, அப்போலேருந்து லவ் பண்ணுறேன்? என்னையிலேருந்து? என் பாட்டிக்கிட்ட கதை கேட்டு அப்படி தானே? அதனால் ஒன்றும்லாம் இல்லை. இதோ பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லை தான். நான் அது நினச்சி ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து இதெல்லாம் நான் கேட்டேனா? டே மாமா, யார் சொன்னா சென்டிமெண்ட்டாக லவ் பண்ணுறேன்னு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேவே எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. அது லவ்னு எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நெருங்கினதும் கிடையாது. நானும் நெருங்க விட்டதும் இல்லை. என்னை நெருங்கின, என்னை தொட்ட ஒரே ஆள் அது நீ மட்டும்தான். அதுதான் உனக்கு நான் என்னையே கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா அதுவும் கூட தாண்டா. இதோ பாரு செல்லம், நீ ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்க. நேற்று உனக்கு பிடிக்கலன்னா, இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னா நாளைக்கே பிடிக்காமல் போயிடும். ஒன்றும் இல்லை, நீ வா, உன்னை போய் வீட்டில் விட்டுடுறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைஃப் லாங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டைலாக் மாதிரி அடிக்கிற, வா. நான் பேசுறதுல உனக்கு டைலாக் மாதிரி தெரியுதா? டே ஐ லவ் யூடா. இது லவ் கிடையாது, நீ வா. மாமா நான் போக மாட்டேன். நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு தாங்க பாட்டுக்கு ஜேகேயோட கை பிடிச்சிட்டு, டே மாமா நிஜமா சீரியஸாக லவ் பண்ணுறேன். நான் வீட்டுக்கெலாம் போகல. நான் எப்படியும் உன் கூட இருந்துடுறேன்னு. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். மாமா 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 லவ் யூடா. டே மாமா, நீ நீ இல்லை நான் செத்துருவேன். ஓ அப்படியா, வா. மாமா நான் சீரியஸாக பேசுகிறேன். டேய் வாடா அப்படின்னு தாங்க பாட்டுக்கு நேராக காரில் தான் ஜேகே அப்படியே உட்கார வச்சுட்டு ஜேகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அட் லாஸ்ட் ஜேகே வீடும் ரீச் ஆகிட்டாங்க. உள்ளே போடா. நான் போகல, நான் உன் கூட இருக்கேன்னு. என்ன நீ நிஜமாக லவ் பண்ணினா உள்ள போ. என்னடா இது, இதெல்லாம் பேசாத. சரி நான் உள்ளே போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டு. நான் உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், நிறைய நிறைய. நீ நினச்சிட்ருக்க நான் உன்னை மறந்துடுவேன். யார் சொன்னால் நான் உன்னை மறப்பேன்னு? நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். உன் லவ் நீ சொல்லு, ஓகேவா? நான் வெயிட் பண்ணுறேன்டா. சீக்கிரம் லவ் சொல்லிவிட்டு ஐ லவ் யூடா மாமா அப்படின்ட்டு ஜேகே பாட்டிக்கு அப்படியே உள்ளே போகிறாரு. தயங்கா அப்படியே தலையில் கை வச்சுட்டு, இவனை என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு தாங்க பாட்டிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. டேஸ் இப்படியே பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே தாங்க இப்போ பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஜேகே போனதுலேருந்து தயாங்க ரொம்ப சேடாக இருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல. ஸோ பாட்டி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு தாயாவும், ஏன் இப்போ சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் சாப்பிடுங்க. வரைக்கும் நாளை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, அவ்வளோதான். என்னடா பாட்டிக்கிட்ட போய் சொல்கிற? இங்கே அம்சம் வா. ஜேகேனாலையா? பாட்டி எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அவன் அப்பனுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. இவன் வேறு சும்மா இல்லாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொலைச்சிட்டான். இப்போ என்ன வேறு அதுக்குள்ளே இழுத்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பாட்டி. சரிடா போய் பேசு. இல்லை பாட்டி அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. குடும்ப சண்டை வேறு, இதில் நான் போய் என்னத்தை பேசுகிறது? இதோ பாரு தாயாங்க, கல்யாணம்னு வந்தால் அதெல்லாம் பேசி தான் ஆகணும். நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்தோன்னா நீ போய் பேசு. என்ன பேச சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க அப்பா அப்படியே கொடுத்துருவானா அவனை? இதோ பார்த்தாய், அவங்க நீ பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. நீ கன்வின்ஸ் பண்ணு.
ஆம், எனக்கு தெரிஞ்சு ஜேகே வந்தால் உன் லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுது. நீ போய் பேசி பாரு, பாட்டி சப்போர்ட் பண்ணுறேன். பார்த்து பேசுகிறா, கோவம் மட்டும் பற்றாத, ஓகேவா? சரிங்க பாட்டி, நான் யோசிக்கிறேன். அப்படியே தாங்க பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்காரு. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ தாயாவும் நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக ஜேகே வீட ரீச் ஆகிடுறாரு. இப்போ ஜேகே வீட்டுக்குள்ளே இப்போ தாயாவும் ஜேகேயோட அப்பா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஆப்போசிட்டில். ஸோ ஜேகே ஒரு கார்னரில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏன்னாடா வீடு இருக்க வந்துருக்க? நான் தான் சைன் போட்டு கொடுத்துட்டேனே, உனக்கும் எனக்கும் டீலிங் முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன விஷயம்? அது அங்கிள் ஒன்றும் இல்லை, லைஃப் மேட்ரு. சரிடா, அது நானே பண்ணணும். அது அங்கிள் எங்கள் லைஃப் மேட்ரு. அது நானும் உங்கள் பையனும் லவ் பண்ணுறோம் அப்படின்றாரு. ஸோ ஜேகேக்கா ஒரு பக்கம் அப்படி வெக்கமாக வருது. ஆமாம், லவ் பண்ணுறியா? ஓகே அப்படின்ட்டு ஜேகே பாட்டு நல்லா வெக்கப்பட்டுருக்காரு. அப்போ ஜேகேயோட அப்பா அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறாரு. ஸோ இது பார்த்தோன்னையும் ஜேகே அப்படி தலை கீழே குனிச்சிக்கிறாரு. இதோ பாருங்க அங்கிள், உங்களுக்கும் எனக்கும் சண்டைன்னு தெரியும், ஆனால் என்னைக்கு உங்கள் பையன் இதுக்குள்ளே வந்தானோ அன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பையனை கட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜேகேயோட அப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், என்னால் என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்றாரு. இதோ பாருங்க அங்கிள், நீங்கள் என்னை எவ்வளோ மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியாக தான் இருப்பேன். ஆனால் நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், அவங்க கூட தான் வாழணுன்னு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன வேணால் நான் பேசிட்டு போங்க, உங்கள் பையனை மட்டும் கட்டி வைங்க அப்படின்றாரு. ஸோ ஜேகேயோட அப்பாவா முறைக்கிறாரு. டேய், அதெல்லாம் முடியாதுடா, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்றாரு. ஸோ இந்த பக்கம் தாயங்கோட ஆளுங்களாம், நானா போட்டுடலாமா? டே வேணாண்டா, ஃபேமிலி மேட்ரு, அதான் பேசிகிட்டு இருக்கோம் பெரியவங்களாம், நீங்களாம் வெளியே கிளம்புங்க அப்படின்றாரு. அங்கிள்லாம் வேணாம், மாமானே கூப்பிட்றேன். இதோ பாரு மாமா, உன் பையனை லவ் பண்ணுறான், நான் அதை விட நிறைய லவ் பண்ணுறேன். கல்யாணம் கட்டி வச்சா நல்லது, அப்படி இல்லைன்னா அசிங்கமாக ஆகிடும், புரியுதா? ஆமாம், அவனை கூப்பிட்டா வந்துடுவான் மாமா. என்னடா வந்துடுவியா? ஆமாம் மாமா, நான் வந்துடுவேன். பார்த்தீங்களா, வந்துடுவான். அதனால் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிவு எடுத்துடுங்க, ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. சிம்பிளான ஒரு குட்டி மேரேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்குள்ளேயே காதும் வச்ச மாதிரி, ஓகேவா? சீக்கிரமாம்மா ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு தாங்க பாட்டுக்கு ஜேகே அப்பா கிட்ட பேசிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ ஜேகே அப்படி தாங்க பின்னாடியே வராரு. டே மாமா சொல்கிறான், லவ் பண்ணுறியா? அதானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆமாம், நீ என்னை லவ் பண்ணுற. சரி மாமா, அப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆக போதா? தெரியலையேடா, உன் அப்பா என்ன சொல்கிறான்னு தெரியலையே. அப்போ எங்கள் அப்பா நோ சொல்லிட்டாருன்னா அப்போ மேரேஜும் நோ தான். அப்போது மாமா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? யார் சொன்னா கல்யாணம் பண்ணிப்பேன்? அப்போ எங்கள் அப்பா நோ சொல்லிட்டாருன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். மாமா போ மாமா நீ. சரி, என் பவழமல்லி என்ன பண்ணுது? அதுவா, உனக்காக தான் ஏங்கிட்டு இருக்கு. ஏங்குதா? கிட்டவா அப்படின்னு தாங்க வந்து ஜேகே புல் பண்ணுறாரு கிட்ட. சரி காட்டு, பவழமல்லி நான் பார்க்கணும். எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும், நான் பார்க்காம போக மாட்டேன். கல்யாணம் ஆகட்டும், மொத்தமாக நான் உனக்கு தான். சரி அப்படின்ட்டு தாங்க அப்படியே ஜேகேயோட ஹிப்பை அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. மாமா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேகேயோட அப்பாவும் வராரு. டே ஜேகே உள்ள வா. மாமா நான் போகணும், அப்பா கூப்பிட்றாரு, நீ பார்த்து போயிட்டு வா. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐ மிஸ் யூ மாமா. ஐ மிஸ் யூ டூடா, சீக்கிரமாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தாங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ அப்படி தான் டேஸும் பாஸ் ஆகுது. இப்போது ஃபைனலாக ஜேகேக்கும் தாயாங்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. மாமா பாத்தியா, கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆ கல்யாணம் ஆயிடுச்சுல பாடா எவ்வளோ சண்டைக்கு அப்புறம் இப்போ தான் ஃபைனலாக உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். என்னதுடா? ஆ போமாம்மா எதுவுமே தெரியாமல் கேட்காது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ ஜேக்கும் அவங்க தான் அவங்க ரூமில் இருக்காங்க. மாமா யாராச்சும் கண்ணு கூட கிஃப்டாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு எல்லா கிஃப்ட்டும் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதை எடுத்து வைடா. சரி மாமா நல்லா நிறைய கிஃப்ட் இருக்குது, நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். சரி நீயே ஓப்பன் பண்ணு, நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணு. இப்போ வா. ஆமாம்மா இரு ஒரு நிமிஷம் கிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நீ நாளைக்கு உட்காந்து ஓப்பன் பண்ணிக்கோ. இன்றைக்கி ஒரு நைட்டு நீ தானே கிஃப்ட்டு, நான் தான் உன்னை ஓப்பன் பண்ணோம் எல்லாமே. என்ன அப்படின்ட்டு தாங்க வந்துட்டு ஜேகே அப்படியே பெட்டில் போட்டுட்டு அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகிட்டு வராரு. ஆமாம் ஒரு நிமிஷம் வரேன். என்னடா? இல்லை எனக்கு நிறைய பேசணும் போல் இருக்கு உங்ககிட்ட. அதெல்லாம் அப்புறம் பேசிடலாம். மாமா ப்ளீஸ் மாமா, அதான் டைம் இருக்குல்ல. இப்போ என்ன மணி 10 தானே ஆகுது, நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குல்ல. நீ வா, எனக்கு எதாவது கதை சொல்லலாம். கதையா? பார்த்தா கதைலாம் சொல்ல டைம் இல்லை, நீ வா. மாமா ப்ளீஸ். டே எனக்கு இந்த டைமே பார்த்தாதுடா, நிறைய பண்ணணும், நீ வா. வேணாமே. எனக்கு வேணுமே. என்னடா அப்படி பார்க்குற? இப்படி கண்ணாலே மயக்க வேண்டியது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பவழ மல்லியை காட்டு. காட்டுறா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஜேகேயோட அந்த ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஜேகேயோட ஹிப் இருக்கும். ஐயோ டே எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? டே என்னடா உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை அந்த பவள மல்லியை பிடிக்குமா? பவள மல்லியை தான் பிடிக்கும். அப்போ நான் ஒன்றா செய்யணா பிடிக்கும். ஆமாம் அப்படிலாம் சொல்லாத, உனக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். டேய் நீயும் ஒன்று தான், பவள மல்லியும் ஒன்று தான், நீ தானே என் பவள மல்லியே அப்படின்ட்டு தயாங்க அப்படியே ஜேகே மேலே பாஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிற? ஒரு ஃபாரஸ்டில் ஒரு புலி இருந்துச்சான். சரி, அந்த புலி ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லையா. அப்புறம் புலி கையில் ஒரு முயல் சிக்குச்சான். சரி, அந்த புலி அப்போ அந்த முயல் என்ன பண்ணோம்? ஐயோ புலி முயலை சாப்பிட்ருமே, அதானே நானும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே மேலே பாஞ்சு. மாமா 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 சரிங்கடா, இதோட நான் 1 ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோரியே ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக ஓகேவா, ரொமான்ஸ் ஸ்கேட்டிங்லேன்னு போட்டேன். அதுவும் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்களா கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஜானு ரொமான்ஸே போட மாட்டேன்ட்டு? பார்த்தீங்களா, உங்களுக்காக நான் வந்துட்டு எவ்வளோ ரொமான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொமான்ஸ் தான். இதுக்கும் மேலே ரொமான்ஸ் வேணும்னா எனக்கு தெரிலடா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட்டு FF 1 ஷாட்டாக தெரில, அப்போ வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.